மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் மொட்டை வர ஆரம்பிச்சிச்சு, மொக்கு வச்சிடுச்சு. நம்ம கவாத்து பண்ணிட்டு 28 நாள் ஆகிடுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மொட்டைலாம் பிடிச்சிக்குது மாரி. இப்போ ஒன்று என்னென்னா ஒரு மழை டைமிங் கேரளாவில், அதனால தான் முன்னுக்கு குறைச்சி. இப்போ நம்ம கவாத்து பண்ணதுலேருந்து இதுக்கு இன்னும் உரம் கொடுத்தோம், எப்படி இது பராமரிச்சது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டுக்கிறேன். மறக்காமல் சேனலில் ஏறி பாருங்கள். இது பார்த்துட்டு வாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம அடுக்கு மல்லி. இது தான் தள்ளி வருது, இனி மொட்டு வரும். இதில் பார்த்தோன்னா இனி மொக்கு வச்சு பூ பூக்கும். இப்போ இந்த ஒரு செடியில் மொக்கு வச்சுருக்குது. இது 3 நாளில் புஷ்ஷாக வந்து பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் அதிகமாக வர ஆரம்பிச்சிக்குது. மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் இந்த தளியில் தாங்க மொட்டு வரும். பார்த்தீங்கன்னா நம்ம எம்மாத்திரம் கவாத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதுலேருந்து வர தளியில் ஃபுல்லாக மொட்டு வைக்கும். இன்னும் அடுத்து பூக்கும்போது நான் கரெக்டாக வீடியோ போடுறேன். நான் சொல்லும்போது கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லணும்ல. இப்போ 28 நாள் ஆன செடி இது. இப்போ நம்ம கவாத்து பண்ணத்துலேருந்து சரியாக ஒரு 35 நாளில் நமக்கு பூ அறுவடை பண்ணலாம். மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் இது பூக்க ஆரம்பித்தா ஒரு 2 மாதத்துக்கு உங்களுக்கு பூ இருக்கும். 2 இல்லை சார் 1.5 மாதம் வரைக்கும் பூ இருக்கும். அப்புறம் நீங்கள் உரம் கொடுக்கும்போதும் மேலே மட்டும் ட்ரிம் பண்ண மதி ஃபுல்லாக ட்ரிம் பண்ண வேணாம். இப்போ செடி நம்ம புஷ்ஷாக இருக்கும், நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு கவாத்து செய்து விட்டால் போதும். அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துனை நீங்கள் கமெண்ட் பண்ணால் போதும். இப்போது வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.